அவங்க பார்க்கட்டும். இந்த நிகழ்வுக்கு வருகிறது வண்டி ஆஃப் பண்ணி பெரியவர்கள் உடன் வந்திருப்பாங்க. கொஞ்சம் சுத்தம் நன்றி வணக்கத்தையும் சொல்லி சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு தெரியுமா, தேர்தல் வந்துருச்சு. இன்னும் 25 நாள் தான் தேர்தல் இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்? உங்க மனசுல உள்ளதை சொல்லுங்கம்மா. இப்போ 1000 ரூபா பணம் வருது உங்களுக்கு. அது வந்து இப்போ அடுத்த மாசத்துல இருந்து தேர்தல் முடிஞ்சோன்னா 2000 ரூபாய் உங்களுக்கு வரும். உங்களுக்கு நாங்கள் வந்து யாரையும் குறை சொல்லலாம் விரும்பலை. உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து எடப்பாடி போட முடியாதுங்கிறது இந்த வீடியோ இருக்குது. பிள்ளைங்களாம் இப்போ தங்கச்சிக்கெலாம் தெரியும், எல்லாத்துக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படிங்க கொடுக்க முடியும், எங்கே இருக்குது பணம் அப்படின்னு ஒரு வீடியோவில் அவர் பேசுகிறார். அதே எடப்பாடி இப்போ என்ன சொல்கிறார், உங்களுக்கு 2000 ரூபா தருவேன்றார். 1000 ரூபா கொடுக்க முடியாது, எங்கே இருந்து கொடுக்குறேன்னு கேட்டவர். இப்போ ரெண்டாவது உங்களுக்கு இப்போ தெரியும், இப்போ நம்ம பீகாரில் மத்திய பிரதேசத்துலலாம் எலெக்ஷன் நடந்துச்சு, பாரதிய ஜனதா கூட்டணி எலெக்ஷன். இங்கிட்டு வரேன், கூட்டணி எலெக்ஷன் நடந்துச்சு. 2000 ரூபா தருவேன், நாங்கள் 2000 ரூபா தருவேன்னு சொல்லிட்டு 2 மாதம் கொடுத்துட்டு இப்போ அந்த பணத்தை நிறுத்திட்டாங்க. நாளைக்கு ரெட்டலைக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா என்னடா அப்படி சொல்கிறதுனால நினைக்காதீங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போட்டால் மோடி நினச்சா யாரை வேணாலும் எடப்பாடியை தூக்கிட்டு வேறு ஆளை போட முடியும். போட்டுட்டு யார் ஒன்று 2000 கொடுக்க சொன்னது? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். ஒரு சிலிண்டரு நம்ம காங்கிரஸ் ஆட்சியில் 250 ரூபாய்க்கு வாங்கிட்டு அடுத்து 350 ரூபாய்க்கு வாங்கினோம், அடுத்து 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். மோடி வந்து என்ன சொன்னார், 800 ரூபா நீங்கள் கொடுத்து வாங்க, நான் உங்களுக்கு 400 ரூபாய் திருப்பி தரேன். இது என்ன மோசடித்தனம் பாருங்க. ஏன் 400 ரூபா கொடுத்து நம்ம பாட்டில் வாங்கிட்டு இருந்துட்டு போகிறான். 400 ரூபாயை கொடுங்க, நீங்கள் 800 ரூபா கொடுத்து வாங்க, திருப்பி 400 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறேனாரு. உங்கள்கிட்ட வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் உங்கள்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட அனுப்புனாரா? இப்போ அனுப்புகிறாரா? சப்சிடி வருதுங்களாம்மா? இப்போ வருதா? இப்போ அந்த பணம் பார்த்தீங்கன்னா வரல. இப்போ 50 ரூபா 100 ரூபா வந்தால் இப்போ நம்ம பொம்பளையில என்ன சொல்லுது, அது வருதோ வரல. சிலிண்டரா கொடுங்க, நாங்கள் வாங்கிடுறோம். இங்கே வேறு அதை வேறு வந்து கேட்குறாங்க போராட்டத்தில். நிலைமைக்கு இப்படி மனசை மாற்றிட்டாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு நம்ம கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தப்போ எடப்பாடி 1000 ரூபா கொடுத்தாரு. ஸ்டாலின் வந்த உடனே 2 4000 ரூபா யாரையும் நம்மளை கேட்டுக்கிட்டா கொடுத்தாங்க, கொடுக்கல. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் உணவு திட்டம் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு யாரும் வந்து ஒரு குழந்தை அவர் தொகுதியில் காலையில் 9:30 மணிக்கு போய் ஒரு பள்ளி கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு குழந்தை மயங்கி விழுந்தது. ஏன்னு கேட்டோடனே அவங்க அம்மா கூலி தொழிலாளி, அதுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்க முடியலை அப்படின்னோடனே இன்றைக்கி 40 லட்சம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க தமிழ்நாட்டில். இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை, விடியல் பேருந்து பயணம், நம்ம ஒரு நாள் போகிறோம் ஒரு நாள் போகாமல் வீட்டில் இருக்கோம். ஆனால் தினசரி போகிறவங்களுக்கு இல்லை, நம்ம ஒரு நாளே போனான்னா தப்ப அம்மாலாம் இருக்குன்னா இது சில்லறையை பையிலேருந்து எடுக்கங்காட்டியும் அடுத்த ஸ்டாப் வந்துன்னா அவன் கண்டக்டர் திட்டுவான். நோண்டி எடுத்துச்சுன்னா 9 ரூபா தான், எனக்கும் 10 ரூபா இருக்காது, 1 ரூபாக்கு அது கண்ணுக்கு தெரியாது. இறங்க இதெல்லாம் நீலாம் ஏன் வந்து கழுத்தாக இருக்கிற அப்படிமா. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நீங்கள் பாட்டில் உட்காந்துக்கிட்டு அவன் என்ன நினைக்கிறான், இது எங்கே இறங்குனா நமக்கு என்ன டிக்கெட்டாக எடுக்குது அப்படின்னு கண்டக்டர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டில் போயிட்டுருக்கோம். இது வந்து உங்களுக்கு உரிமையாக கொடுத்துருக்காரு, விடியல் பயனான்னு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வந்து இப்போ எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு, கருணை தொகைன்னு தராரு. என்ன நீ என்ன உங்கள் காசு அது பிச்சையாக போடுறாங்க. ஆனால் தலைவர் வந்து உரிமை தொகைன்னு கொடுத்துருக்காரு. இப்போ 1000 ரூபாய் கொடுக்குற காசு நம்ம 95% பேர்த்துக்கு கொடுக்குறோம். இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்கள பற்றி நம்ம குறையெல்லாம் சொல்கிறோம். ஒரு தகவலாக உங்களுக்கு சொல்கிறோம். அந்த அம்மா இருக்கும்போது ஆடு தர்றேன், மாடு தர்றேன், கோழி தர்றேன், ஸ்கூட்டி தர்றேன் அப்படின்னலாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம ஊரில் எத்தனை பேர்த்துக்கு வந்துச்சுங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்க. ஒரு 2 பேர்த்துக்கா 4 பேர்த்துக்கா 5 பேர்த்துக்காக தான் வந்திருக்கும். ஸ்கூட்டி வந்திருக்கும், மாடு வந்திருக்கும், ஆடு வந்திருக்கும். அப்படின்னா ஒரு 2 பேர்த்துக்கு 4 பேர்த்துக்கு தான் வந்திருக்கும், எல்லாத்துக்கும் வரல. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அமைச்சரோட வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்துருக்க விஜயபாஸ்கர் எத்தனை 1000 கோடிக்கு சொந்தக்காரன்னு தெரியும். இதே ராஜகிரியில் சுப்பையா இருக்கார், சேர்மனாக இருந்தார். இன்றைக்கி அவர் இருக்கிற இடமே தெரியல. அது மாதிரி அதிமுகவில் பெரிய பெரிய ஆளு, கொடும்பாலூர் ராமன், தென்னம்பாடி ராமன், கிருஷ்ணன், பேராவர்மேட்டு கிருஷ்ணன், எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களாம் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. அவர் வந்ததுக்கு முன்னாடி இன்றைக்கி 50 வயசு ஆகுது, 50,000 கோடி சொத்துக்கு சொந்தக்காரர். தெரிஞ்சுக்கங்க. யாரும் இப்போ நீங்களும் நானும் எதிர்த்து நிற்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அண்ணே நீங்கள் நிறுத்துங்கன்னு நல்லதுக்கு போனாலும் கெட்டதுக்கு போனாலும், நாங்கள் இலவுக்கு போனாலும் கல்யாணத்துக்கு போனாலும் 4 பேர்த்த ஏற்றிட்டு போகிறோம். அவர் இன்னும் விஐபி எஸ்கார்டு வண்டியில் வந்துட்டுருக்காரு.
4 பேர் ஒதுங்க ஒதுங்க அமைச்சர் வர்றாரு, ஒதுங்க 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 அங்கிட்ட அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் உங்களோட ஒரு சகோதரனா அண்ணன் தம்பியா நாங்கள் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உங்களோடய தான் இருக்கோம், உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த முறை வந்து நம்ம இங்கே இருக்கிறவங்கள பற்றியே சிந்திக்காதீங்க. முதலமைச்சராக ஸ்டாலின் வரணும். இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இல்லை, எம்ஜிஆர் இல்லை, இவங்கெல்லாம் இல்லை. அவங்களுக்காண்டி நீங்கள் ஓட்டு போட்டீங்க, அவங்களெல்லாம் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி ஒன்றுன்னே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்ததாக இருக்கட்டும், 7000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணதாக இருக்கட்டும், 2 பவுனா 3 பவுனா நம்ம கூட்டுறவு சொசைட்டியில் தள்ளுபடி ஆச்சு. இன்றைக்கி ஒரு பவுன் 1.5 லட்ச ரூபாய்க்கு எத்தனையோ ஏழை பாளையங்களுக்கு தள்ளுபடி ஆகுது. ஒரு சிலர் நம்ம எங்களுக்கெல்லாம் தள்ளுபடி ஆகலைன்னா அவங்களாம் வைக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும். ஆனால் வச்சவங்களுக்கு அது மாதிரி தள்ளுபடி ஆகுது. இப்போ எத்தனையோ திட்டங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ இன்றைக்கி அமைச்சர் புதுக்கோட்டையில் பேசியிருக்காரு, பார்த்தீங்களா அந்த வீடியோவை? ஓட்டு கேளுங்க, ஓட்டு போடுறதுனா தலைவணியை வச்சு அமைக்கிறீங்க. இந்த சொல்றியா கரெக்டா? பாத்தியா, அதை கேட்டியா அந்த வீடியோவை? சொல்லுங்கம்மா, அதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுங்கம்மா. அந்த வீடியோ எங்கே இருக்கு? போடு. ஓட்டு கேளுங்க. அதனால் நாளைக்கு படிக்கணும், நாளைக்கு பிறக்க போகிற பிள்ளையும் படிக்கணும். விராலிமலையில் நாங்கள் வந்தோடனே 6 மாதத்தில் உங்களுக்கு ஒரு கலைக்கல்லூரி கொண்டுட்டு வர்றோம், அவசியம். அது முக்கியமானது. இந்த பிள்ளைங்க படிப்பு, இந்த பகுதியில் இருந்த பிள்ளைங்க காலேஜ் படிக்கணும். 250 ரூபா 300 ரூபா கட்டினா போதும் வருஷத்துக்கு. அதுதான் முக்கியம். உங்களுக்கு டப்பாவை கொடுத்தாங்க, பென்சிலை கொடுத்தாங்க, பேனாவை கொடுத்தாங்க, எத்தனை நாளைக்கு உங்களுக்கு பயன்பட போகுது? உங்கள் வாழ்க்கையில் அது வந்து ஏதாவது பண்ண போகுதா? மாதம் 1000 ரூபா கொடுத்துட்ருக்கோம். இப்போ 30 ஒரு 25 மாதம் வாங்கியிருக்கோம், 25,000 ரூபா ஆச்சு. இப்போ அடுத்து வந்து ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு 2000 ரூபா. 2000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 24,000. 5 வருஷத்துக்கு எவ்வளோம்மா? 1,20,000 ரூபா உங்கள் கணக்கில் வரும். யார் பழனியப்பன் போடுற பிச்சையோ விஜயபாஸ்கர் போடுற பிச்சையே கிடையாது, உங்களுக்கு வர்ற உரிமை தொகை. அந்த மாதிரி ஒரு தலைவர் ஒரு திட்டத்தை செஞ்சுருக்காருன்னா, நாளைக்கு அந்த திட்டத்தை இலவச பஸ்ஸை வந்து நம்ம எந்த கொம்பனாலையும் எடுக்க முடியாது, சத்துணவு திட்டத்தை யாரும் எடுக்க முடியாது, இலவச மின்சாரத்தை யாரும் எடுக்க முடியாது. அது மாதிரி 1000 ரூபா உங்களுக்கு கொடுக்குற காசை இனிமேல் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த திட்டத்தெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு போக முடியாது. இது 2000, 2500 ஆகும், 3000 ஆகும், 3500 ஆகும், 4000 ஆகும். இப்படி தான் இந்த திட்டம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்குமே தவிர இனிமேல் வந்து யாரும் எடுக்க முடியாது. அப்போ தலைவர் ஒரு திட்டத்தை கொடுக்குறாருன்னா அவங்க ஆடு தரேன் மாடு தரேன்னாங்கன்னா அதெல்லாம் ஒருத்தர் கொடுக்கல. தாலிக்கு தங்கமே எத்தனை பேர்த்து கொடுத்தாங்க? எல்லாம் பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு வந்து 2 பிள்ளைய பெற்று வச்சுக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கு தங்கம் வாங்குறது. தாலி எப்போ வாங்குறது தாலிக்கு தங்கம்? அந்த மாதிரி சூழல் இருக்குது. அதனால வந்து நீங்கள்லாம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. தலைவர் கொடுத்துருக்க திட்டம் இப்போ 100க்கு 95 பேர்த்துக்கு வருது. இப்போ எங்களுக்கு ஒரு சிலருக்கு வரல, அது பார்த்தா ஊரில் பார்த்தா 4 பேர் 5 பேர்த்துக்கு வரல. அந்த இதே வந்து நாங்கள் இந்த ஆட்சி பொறுப்பு வந்தோடனே அந்த ஒரு சிலருக்கும் அரசாங்கத்து வேலையில் அவங்க வீட்டுக்காரரோ மகனோ இல்லைன்னா அந்த காசு நாங்கள் வாங்கி தர்றதுக்கு நாங்கள் உங்களோட இருக்கிற ஒரு சாதாரண ஆள் 2-3 முறை தோற்றுருக்கோம். உதயசூரியனுக்கு நீங்கள் ஓட்டை இங்கே பார்த்தா ராஜகிரியில் ஓட்டை தரனா என்ன இருக்குது? எல்லாம் ரெட்டலைக்காக இருக்குது. இந்த தடவை தயவு பண்ணி நீங்கள் ஓட்டு பெட்டியை திறந்து பார்த்தா ஒரு ஓட்டு கூட ரெட்டலைக்கு இருக்கக்கூடாது. பிஜேபிக்கு போடுற ஓட்டு. எடப்பாடியெல்லாம் இன்றைக்கி தூக்கி அனந்த நீங்கள் தெரியும், ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணி பேசுகிறதுக்கு போயஸ் கடலில் வந்து காத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எடப்பாடி தூக்கிட்டு டெல்லி போயிட்டு தெரியுங்களாமா உங்களுக்கு? இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த கட்சியை உடச்சி சின்ன பிள்ளைக்கு ஓபிஎஸ் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு, இவர் போயிட்டாரு, கட்சிகளாக போயிடுச்சு. அந்த கட்சியை இல்லாமல் ஆக்கிட்டு இருக்காங்க நாளடைவில்.